சாதாரண ஒருவன் பேருந்தில் பயணம் செய்தான். சாதாரண எளிய மனிதன் ஒருத்தன் பஸ்ல போயிட்டு இருக்கான். தூங்கிக் கொண்டே பயணம் செய்கிறான். பாதி பயணத்தில் அவன் கண்ணில் இருந்து நீர் சொட்டியது. தூக்கத்தில் அழுகிறவனை இப்போதுதான் நான் பார்க்கின்றேன். எந்த மனதிலிருந்து தூக்கி எறியப்பட்டானோ, எந்த உறவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டானோ எனக்கு தெரியவில்லை. அவனை எழுப்பாமலேயே பேருந்திலிருந்து இறங்கிவிட்டேன் என்று கவிதையை போகன் முடிக்கிறார். ஒரு மனுஷன் பஸ்ல போற போது தூக்கத்திலேயே அழுதுருக்கான். தூக்கத்திலேயே அழுத ஒருவனை இதுவரை நான் பார்த்ததில்லை என்று ஒரு எழுத்தாளர் பதிவு செய்கின்றார். எதுக்காக அழுதான்? நம்ம அழுகிறவங்களை நம்ம பார்த்துருக்கோம்ல. சில சமயம் ட்ரெயின்ல, சில சமயம் பஸ்ல, சில சமயம் தெருவில் உட்காந்து சில பொம்பளைங்க அழுதுட்டு இருப்பாங்க. ரொம்ப குறிப்பா மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னா நிறைய பேர் அழுத நீங்க பார்ப்பீங்க. இந்த அழுகையை பார்க்கிற போது ஓரமா தள்ளி அழுது சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டோம்னு வைங்களேன், நம்ம மனுஷனே கிடையாது. எதுக்காகவும் அழுது அதுக்கு போய் கேட்டு அந்த துக்கத்தை தெளிவிக்கக்கூடிய அளவு நமக்கு சக்தி இல்லாம இருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் பக்குங்களா, ஐயோ எதுக்கோ அழுதுட்டு இருக்கேன், என்ன தெரியலையே, கடவுளே யாருக்கோ உடம்பு சரியா, அப்படி நினைக்கிறோம்ல. அப்படி நினைக்கிற அந்த ஒரு நொடிதான் மனிதர்களாக நாம் வாழ்கிற நொடி.